உன்னை மாற்ற நினைக்காதே, உன்னை கண்டுபிடி. இது ரமண மகரிஷியின் சுய விசாரணை போதனையை அடிப்படையாக கொண்ட உணர்வுபூர்வமான கதை வடிவ உரை. ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு ஞானியிடம் சென்று கேட்டான். எல்லோரும் என்னை மாற்ற சொல்கிறார்கள். கோபத்தை மாற்று, பயத்தை மாற்று, சோம்பலை மாற்று. நான் என்ன செய்தாலும் நான் போதுமானவன் இல்லை என்று தோன்றுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானி மெதுவாக சிரித்தார். அவர் ஒரு கண்ணாடியை எடுத்து கொடுத்து கேட்டார், இந்த கண்ணாடி அழுக்காக இருந்தால் அதில் தெரியும் முகத்தை நீ கழுவாயா அல்லது கண்ணாடியை சுத்தம் செய்வாயா? அந்த இளைஞன் உடனே பதிலளித்தான், கண்ணாடியைத்தான் சுத்தம் செய்வேன். ஞானி சொன்னார், அப்படித்தான் வாழ்க்கையும். நீ உன்னை மாற்ற வேண்டியதில்லை, உன்னை பற்றிய தவறான எண்ணங்களைத்தான் சுத்தம் செய்ய வேண்டும். நம்மில் பலர் வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். நான் இன்னும் நல்லவனாக வேண்டும், நான் இன்னும் வெற்றி பெற வேண்டும், அவன் மாதிரி ஆக வேண்டும், இவள் மாதிரி பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொள்ள ஒரு புதிய பட்டியல். ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் யாரும் கேட்பதில்லை, இந்த நான் யார்? ரமண மகரிஷி உலகத்திற்கு மிக எளிமையான ஒரு வழியை காட்டினார். அது சுய விசாரணை. அதன் மைய கேள்வி ஒன்றுதான், நான் யார்? இந்த கேள்விக்கு வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதை மனதுக்குள் அமைதியாக கேட்க வேண்டும். ஒரு சிறிய கதை. ஒரு சிங்கக்குட்டி தவறுதலாக ஆடுகளின் கூட்டத்தில் வளர்ந்தது. அது ஆடுகளைப் போலவே கத்திக் கொண்டிருந்தது. ஆடுகளைப் போலவே பயந்து ஓடியது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் வந்து அதை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றது. தண்ணீரில் தெரிந்த பிரதிபலிப்பை பார்த்தபோது அதற்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் ஆடு இல்லை, நான் சிங்கம். அந்த ஒரு உண்மையை பிறகு அதற்கு யாரும் தைரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே இருந்தது, அது மறந்திருந்தது. நாமும் அப்படித்தான் நம்முடைய உண்மையான இயல்பை மறந்துவிட்டு மற்றவர்கள் சொன்ன அடையாளங்களோடு வாழ்கிறோம். நீ தோல்வியடைந்தவன், நீ சாதாரண மனிதன், உன்னால் முடியாது. இந்த வார்த்தைகள் பல ஆண்டுகளாக நம்மை மூடி வைத்திருக்கின்றன. ஒரு மனிதன் தினமும் தனது வீட்டு சாவியை தேடிக்கொண்டிருந்தான். வீடு முழுவதும் தேடினான், அண்டை வீட்டில் தேடினான், தெருவில் தேடினான். இறுதியில் அந்த சாவி அவன் சட்டை பையிலேயே இருந்தது. அவன் இழந்தது சாவி அல்ல, கவனம். அதேபோல் நாம் தேடுவது அமைதி, நாம் தேடுவது சந்தோஷம், நாம் தேடுவது அன்பு. ஆனால் வெளியே இல்லை, அவை நமக்குள்ளேயே இருக்கின்றன. அதனால்தான் ரமண மகரிஷி சொன்ன பாதை மிகவும் வித்தியாசமானது. உலகத்தை வெல்ல முயற்சி செய்யாதே, முதலில் உன்னை அறிந்து கொள். ஒரு எண்ணம் வந்தால் இந்த எண்ணம் யாருக்கு வந்தது என்று கேள். பதில் வரும், எனக்கு. பிறகு மீண்டும் கேள், இந்த எனக்கு என்று சொல்வது யார்? இந்த கேள்வி மெதுவாக மனதை அதன் மூலத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ உன்னை மாற்ற முயற்சிக்கும் வரை போராட்டம் தொடரும். ஆனால் நீ உன்னை உணர ஆரம்பித்து விட்டால் போராட்டம் கரைய ஆரம்பிக்கும். இந்த உலகம் உன்னை 1000 விதமாக வரையறுக்கும். உன் சம்பளம், உன் வேலை, உன் தோற்றம், உன் தோல்விகள், உன் வெற்றிகள். ஆனால் அவை எதுவும் நீ அல்ல, அவை வெறும் அனுபவங்கள். இன்று இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் மட்டும் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள், நான் யார்? பதில் தேட வேண்டாம், அந்த கேள்வியோடு மட்டும் இருங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது உங்களை மாற்றியதால் அல்ல, உங்களை நீங்கள் கண்டுபிடித்ததால். ஏனெனில் உன்னை மாற்ற நினைக்காதே, உன்னை கண்டுபிடி.